அப்பா. நைட்டு நல்லா தூக்கம். இன்னைக்கு நாள் நல்லா போகும்னு நினைக்கிறேன். அம்மா எங்கே போயிட்டா? ஆளையே காணோம். காலையில் யாரோ பெல்லடிச்ச மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தூங்க வரவே இல்லையே. என்ன மாவி வாங்க போயிட்டாலா என்ன? காலையில் டிஃபன் பண்ணுறதுக்கு ஒரு டீ குடித்தா நல்லா இருக்குமே. மாலா, மாலா, ஒரு டீ போட்டுக்கொண்டா ஏன்? என்ன திடீர்னு அரைக்குது? என்ன மாப்பிள்ளை பயந்துட்டீங்களா? நான் தான். இந்தாங்க டீ குடிங்க. நீங்கள் எந்திரிச்சிருப்பீங்கன்னு தெரியும், அதான் சுட சுட டீ போட்டு வந்தேன். என்ன மாமா, நீங்கள் எப்போ வந்தீங்க? எனக்கு தெரியவே இல்லை. நாங்கள் விடிய காலையில் வந்துட்டோம். என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? என்ன ஏதாச்சும் விசேஷமா? இல்லை, நைட்டு தான் பொண்ணு ஃபோன் பண்ணா. அப்போ சொன்னால் அவங்கள பார்க்கணும் போலவே இருக்கே, அவங்க ஞாபகமாகவே இருக்கே, ஒரு தடவை பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னா. அதான் நைட்டே லாரியை பிடிச்சி ஏறி வந்துட்டோம். என்னது, லாரியை பிடிச்சி ஏறி வந்தீங்களா? ஆமாம், அவள் கால் பண்ணும்போதே 10:30 மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே போய் பஸ்ஸை பிடிச்சி இல்லை ட்ரெயினை பிடிக்கிறது. அந்த பக்கமாக ஒரு லாரி போயிட்டு இருந்துச்சு. எங்கே போகுதுன்னு கேட்டோம். உருளைக்கிழங்கு ஏற்றிட்டு ஊருக்கு தான் போகுது அப்படின்னானுங்க. அதான் டக்குன்னு ஏறி வந்துட்டோம். என்னது, உருளைக்கிழங்கு லாரியில் வந்தீங்களா? எப்படி மாமா? எப்படிலாம்? இதெல்லாம் உங்களால் மட்டும்தான் முடியும். எனக்கு தெரியும் மாப்பிள்ள, நீங்கள் எப்படியெல்லாம் என்னை புகழ்வீங்க அப்படின்னு சொல்லி. நான் மட்டும் வரல, வேறு யாரெல்லாம் வந்திருக்காங்க தெரியுமா? இவனை பற்றி கேவலமாக பேசுகிறேன். ஏதோ புகழ்ந்து பேசுகிற மாதிரி இப்படி சொல்கிறான். வேறு யாரெல்லாம் வந்திருக்காங்க மாமா? உங்கள் அத்தை, அப்புறம் நாங்கள் ஃபேமிலியோடு வந்திருக்கோம் மாப்பிள்ள. ஃபேமிலியோடவா? எப்படி மாமா? என்ன உருளைக்கிழங்கு மூட்டையாக படுத்துட்டிங்களா எல்லாரும்? ஏய் இல்லை மாப்பிள்ள, அந்த தார்பாய் இருக்குல்ல அதுக்குள்ளே போயிட்டோம். ஏன்னா இப்போ தான் மார்கழி மாதம், பனி நிறையா இருக்கும். தார்பாய்க்குள்ளே போனோம். ஒரு தூக்கம்தான். அங்கே படுத்தது. காலையில் வந்து மூட்டை இறக்கும் போது எங்களையும் சேர்த்து கீழே தூக்கி போட்டானுங்க. அதுக்கப்புறம் தான் எந்திரிச்சோம். அந்த நேரத்தில் பஸ் எதுவும் இருக்காதே மாமா. நீங்கள் ஆட்டோவில் கூட வரமாட்டீங்க, காசு செலவாகும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் எப்படி தான் இங்கே வந்தீங்க? எங்களை பற்றி இவ்வளோ கவலைப்படுறீங்களே மாப்பிள்ள. சொல்லுங்கள் மாமா, அப்புறம் எப்படி தான் வந்தீங்க? என்ன மாப்பிள்ள அவ்வளோவா கேட்குறீங்க? எப்படி வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் அடுத்த வாட்டியே உங்கள் ஐடியாவை ஃபாலோ பண்ணுவேன்ல, நீங்கள் எப்படி வந்தீங்கன்னு தெரிஞ்சா. மார்க்கெட் பக்கத்தில் குப்பை அள்ளுற லாரி இருந்துச்சு மாப்பிள்ள. அவன்கிட்ட போய் கேட்டேன், நீ எந்த ஏரியாவுக்கெல்லாம் குப்பையில் போவ அப்படின்ட்டு. அவன் சொன்னான், நம்ம ஏரியாவுக்கும் போவேன் அப்படின்னா. அதான் முதல்ல விடுற அந்த ஏரியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து டைரெக்டாக இறங்கிட்டோம் மாப்பிள்ள. இதெல்லாம் இவனால் மட்டும்தான் முடியும். இதையும் சொல்லிட்டு எப்படி சிரிச்சுக்கிட்டு நிற்கிறான் பாரு. குப்பை லாரி நின்றுச்சா, அதில் போய் கேட்டானுங்களா, ஃபேமிலியோடு வந்தானுங்களா? மூஞ்சி பாரு. ஒரு 50 ரூபா கொடுத்த ஆட்டோவில் வர்ற வக்கில்ல இதையும் சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு நிற்கிது பாக்கி. என்ன மாப்பிள்ள ஏதோ யோசிக்கிறீங்க, என்னன்னு சொல்லுங்க. ஒன்றும் இல்லை மாமா, உங்களை பற்றி பெருமையாக நினச்சேன், அதான். எனக்கு தெரியும் மாப்பிள்ள, அதனால தானே என் பொண்ணு உங்களுக்கு கொடுத்தேன். சந்தோஷம் மாமா. போங்க, போய் ரெஸ்ட் எடுக்க கொஞ்ச நேரம். சரி மாப்பிள்ள. ஐயையோ, உங்களுக்கு டீ கொண்டு வந்தேன் பார்த்தீங்களா, பேசிட்டே அதை மறந்தே போயிட்டேன். டீ வேறு ஆறி போச்சுன்னு நினைக்கிறேன். இதை குடிக்கிறீங்களா இல்லையா மாப்பிள்ள? மாமா, அதையும் நீங்களே குடிச்சிருங்க மாமா. எனக்கு இப்போ டீ வேணாம். நீங்கள் வந்ததே மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல, அதனால் வயிறே நிறைஞ்சிருச்சு. டீயெல்லாம் இப்போ வேணாம். நேராக மத்தியானம் சாப்பாட்டுக்கே வந்துடுறேன். சூப்பர் மாப்பிள்ள, எனக்கு ஆறி போன டீ தான் எனக்கு பிடிக்கும் ரொம்ப. நானே குடிச்சிக்கிறேன், சரியா? இதோ பசங்க 2 பேருமே வந்துட்டாங்களே. நீங்கள் இவங்களோட பேசிகிட்டு இருங்க, நான் போய் உள்ளே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன். அது வரைக்கும் நீங்கள் பார்த்துக்குங்க. ஏற்கனவே 1 நிமிஷம், இன்னும் 2 நிமிஷம் சேர்த்து வந்துருச்சு. இன்னைக்கு ஒரு வழி ஆயிடுவேன். மாமா கொஞ்சம் தள்ளி உட்காருங்க, நானும் கொஞ்சம் உட்காடுறேன். அதான் அந்த பக்கம் இடம் இருக்கேடா, அங்கே உட்காரு. இது வேறையா? சரி. பசங்களா, மாமாவை தொந்தரவு பண்ணாமல் விளையாடணும், சரியா? அதான் நிறைய இடம் இருக்கேன். ஏன் 2 பேரும் என் பக்கத்தில் வந்து இப்படி ஒட்டி உட்காந்துருக்கீங்க? கொஞ்சம் ஃப்ரீயாக தான் உட்காருங்களேன். நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம், அதான் உங்களை சென்டரில் வச்சுக்கிட்டு 2 பேரும் 2 பக்கமாக பார்த்து உட்காந்துருக்கோம். சண்டை போட்டிங்களா? இதில் என்ன இருக்குது, அப்புறமா சேர்ந்துக்குவீங்க. நாங்கள் 2 பேரும் சேர மாட்டோம் இனிமே, அதான் உங்களை சென்டரில் வச்சுட்டு இப்படி உட்காந்துருக்கோம். பசங்களா இங்கே தான் இருக்கீங்களா? நான் வெளியே போய் ஏரியா ஃபுல்லாக தேடிட்டு வர்றேன். சரி சரி, மாமா கூட விளையாடுங்க. என்ன மாப்பிள்ள, எப்படி இருக்கீங்க?
எல்லாம் சௌரியம் தானே? ம் அதான் நீங்கள் வந்துட்டீங்கல்ல. சரி மாப்பிள்ள, எனக்கு உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போய் டிஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரியா? ஏதாச்சுன்னா கூப்பிடுங்க. ஆமாம் அத்தை, மாலா எங்கே போனா? காலையிலேருந்து ஆளை காணா. நாங்கள் வந்தோம்ல, அந்த சர்ப்ரைஸ்லேருந்து அவள் இன்னும் மீளவே இல்லை. அதான் அங்கே கிச்சனில் போய் எங்களுக்காண்டி ஸ்வீட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ம் ஸ்வீட்லாமா? தீபாவளி வாங்கின குலோப்ஜான் பாக்கெட் அப்படியே அங்கேயே இருக்கும். இது வரைக்கும் எனக்கு ஒரு குலோப்ஜான் பண்ணி கொடுக்கல. நீங்கள் வந்த உடனே ஸ்வீட்டா? சூப்பர் சூப்பர். ம் டேய் அச்சு லச்சு, 2 பேரும் இங்கே தான் இருக்கீங்களா? சரி வாங்க, அக்கா உங்களுக்காண்டி ஸ்வீட் பண்ணியிருக்கேன், வந்து சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஆ ஸ்வீட்டா? அக்கா என்ன ஸ்வீட்க்கா? ஆஹா அக்கா, நீ செஞ்சுதான் அப்போ சூப்பராக இருக்கும். நான் போகிறேன், போய் சாப்பிட்டு டபக்குன்னு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வரேன். டேய் பார்த்து பார்த்து மெதுவாக போங்க. ஆஹா மாலா, ஸ்வீட்டா? எனக்கு 2 வச்சுட்டு வாவேன். எப்படி இருக்குன்னு நானும் டேஸ்ட் பார்த்து சொல்கிறேன். ம் ஸ்வீட்டா? உங்களுக்கு எது கொடுக்கணும்? அது உங்களுக்கு பண்ணதில்ல, எங்கள் வீட்டில் இருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லி அவனுக்காண்டி ஸ்பெஷலாக பண்ணது. உங்களுக்கு தான் குலோப்ஜான் பாக்கெட் இருக்குல்ல, அதை பண்ணி கொடுக்குறேன். அப்புறமா நீங்கள் உட்காந்து ஃப்ரீயாக சாப்பிடுங்க. குலோப் ஜாமுனா? தீபாவளிக்கு வாங்கினது அது. இன்னும் அதே டப்பாவில் உள்ள கிடக்கு. நானும் வரேன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். சரி, அதுக்கு ஒரு வேலை வரணுமா இல்லையா? பார்ப்போம். என்ன மனங்களே? ஒன்றும் இல்லைம்மா, ஸ்வீட்டை நினச்சேன், அதான் வாயில் தண்ணி வருது. அம்மா, என்ன திடீர்னு இங்கே வந்திருக்காங்க? ஏன் நாங்கள் வந்தால் உங்களுக்கு என்ன? ஒன்றும் இல்லை, நேற்று தான் அம்மாவை ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன். அதான் அதுக்கு போட்டியா நீ கூப்பிட்டியோன்னு நினச்சேன். அப்படியா நினச்சிங்க? அப்படிலாம் நினைக்காதீங்க, சரியா? அப்படித்தான். ஆ சரி சரி. அப்புறம் காலையிலேருந்து இன்னும் டீ குடிக்கல. ஒரு டீ போட்டு கொண்டு வாவேன். அதான் எங்கள் அப்பா கொண்டு வந்தாரு. நீங்கள் யார் போச்சு குடிக்க மாட்டேன் அப்படின்னீங்களா? நான் எப்போ சொன்னேன் அப்படி? அவர் தான் ஆறி போச்சு, நீங்கள் குடிக்க மாட்டீங்க, எனக்கு ஆறி போன்னு தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவரே குடிக்கிறேன்னு எடுத்துகிட்டு போயிட்டாரு. எங்கள் அப்பாவை பற்றி என்கிட்ட இது பண்ணுறீங்க? வச்சுக்கிறேன். அவங்க அம்மா வருவாங்கல்ல, என்னென்னலாம் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. என்னம்மா 2 பேரும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, என்ன டிஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தேன், அதான். சரி மாப்பிள்ளை சொல்லுங்க, என்ன டிஃபன் வேணும் அதே பண்ணிடலாம். பூரியும் கிழங்கு பண்ணுறீங்களா? அப்பா கேஸ்ட்ரபிள், அவர் கிழங்கெல்லாம் சாப்பிட மாட்டார். அப்போ சப்பாத்தி? அது பாடி ஹீட் மாப்பிள்ளை, அதை சாப்பிடக்கூடாது. அப்போ இட்லி தோசை அந்த மாதிரி? அதான் டெய்லி அதையே சாப்பிட்றீங்களே, மறுபடியும் அதையே கேட்குறீங்க. அப்போ வேறு என்ன தான் பண்ண போகிறீங்க? நீங்களே ஏதாச்சும் ஒரு முடிவு பண்ணி சொல்லுங்கள். மாப்பிள்ளை நீங்களே ஒன்று சொல்லுங்க மாப்பிள்ளை, அதே செஞ்சிடலாம். அட லூசு பக்கி, இப்போ சொன்னதெல்லாம் ஒவ்வொரு ரீசன் சொல்லி இது பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்களே சொல்லவா? இல்லை அத்தை, நீங்களே ஏதாச்சும் நல்லதாக பார்த்து செய்யுங்க, அதையும் வந்து சாப்பிட்டுக்கிறேன். அப்படியே மாப்பிள்ளை, சரி அப்படின்னா உப்புமாவே செஞ்சிடறேன், சரியா? இதை சொல்கிறதுக்கு என்கிட்ட இவ்வளோ பிட்டு போடுது. அம்மா நான் அப்போவே உப்புமா கிண்டி வச்சுட்டேன், சும்மா தான் இவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அட வாழ மாட்டேங்களா, இதை முன்னாடியே சொல்லியிருந்தா நான் அப்படின்னு சொல்லி போயிருப்பேனே. அதை விட்டு இது அதுன்னு சொல்லி கடைசியாக எதையோ பண்ண சொல்லி என்னைய சொல்ல வச்சுட்டீங்களே. மாப்பிள்ளை அப்புறம் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுங்க அத்தை. வாசப்படிக்கு நேரம் ஒரு கரடி பொம்மை போட்டோ வாங்கி மாட்டுங்க, வீட்டுக்கு நல்லா யோகம் வரும். அதான் உங்கள் புருஷன் போட்டோ இருக்கேன், அதையே மாட்டிடுறேன். ஐயோ, மனசில் நினைக்கிறேன்னு சொல்லி வாயில் பேசிட்டேன் போல் இருக்கேன்.